இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க என் அக்காடா. அவங்களுக்கு ஒண்ணுனா நான் வந்து நிப்பட்டா. அக்கான்னா டேய், நீ இந்திராணி அப்பனுக்கு பிறந்தவனா இல்ல நீ உதய பெருமாளுக்கு பிறந்தவனா இல்ல இந்த காளியப்பனுக்கு பிறந்தவனா? டேய் யார்ரா நீ? யாரு? இந்த பாரு, தேவையில்லாம நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. அப்புறம் முழுசா நீ ஊரு போய் சேர மாட்ட. கொஞ்சமாச்சும் இங்கிதம் தெரிஞ்சாதானே அடுத்தவங்க பிரச்சனையில தலையிட்டு எதுக்கு பிரச்சனைய வளர்க்கணும்? அதான் ஒரு அனாதை பயலுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவன் ஒண்ணு அனாதை கிடையாது, என் தம்பி. அவன் அவனை பத்தி பேசுறதுக்கு இங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. கூட பிறந்தாதான் தம்பியா இருக்கணுமா என்ன? என் குடும்பத்துக்காக இவன் வந்து நிக்கிறான்ல, இவன் ஏன் தம்பிதான். இங்க பாரு, இந்த மானம் மரியாதை பெருமைக்கெல்லாம் அலையிற ஆள் நான் கிடையாது. என் குடும்பத்துல அப்படிப்பட்ட ஆளுங்களும் இல்ல. எங்க செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கண்டவங்களுக்கெல்லாம் அதை விட்டு தர முடியாது. இங்க கொடுக்கிற முதல் மரியாதை என் குடும்பத்துக்கு தான் கிடைக்கும், கிடைக்கணும். உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணிக்கோடா. ஏய் இந்திராணி, இந்த பரசு யாரு என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதாத. ஏய், உன்ன மாதிரி நான் நிறைய பெருச்சாலிங்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ போய் பண்ணுடா. முதல்ல கிளம்புடா. ஏய் இந்திராணி, போடா. அதான் சொல்றாங்கல்ல, போடா போடாங்கறல, போ. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் நான் தரேன். ஏன் இந்த போட்டியில உங்க ஆளுங்க அடிச்சு எங்க ஆளுங்களை யாராவது செத்தா கூட உங்களை யாருமே நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? நாங்க சாமி கும்பிட்டுதான் இங்க வந்தோம். இந்த வேலை முடிஞ்சதும் நாங்க ஊருக்கு போறோம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்னங்க இது? நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? நான் உங்களை என்னமோ ஏதோ ஒண்ணுல நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி தொட நடுங்கியாவில இருக்கீங்க. அதுவும் சரிதான். பொம்பளை சாம்ராஜ்யம் நடக்கிற குடும்பத்துல இதெல்லாம் எதிர்பார்த்து வந்தது ஏன் தப்புதான். டேய், இவங்க எல்லாம் வேலைக்கே ஆக மாட்டாங்க. வாங்கடா போலாம், வாங்க. போட்டியில நான் கலந்துக்கிறேன். ஐயா, நான் உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராச்சும் ஆம்பளைங்க இருந்தா மட்டும்தான் நான் போட்டிக்கு கூப்பிட்டேன். ஐயா, நான் உங்களை கூப்பிடவே இல்லைங்கய்யா. நமக்கு எதுக்குடா அந்த பாவம்லாம்? இங்க பாருங்க, எங்க ஆளுங்க மொத்தம் 5 பேர் இருக்கானுங்க. நீங்க ஒத்தாளா இருந்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போட்டியில என் பையன் கபிலனும் கலந்துக்குவான். பாருடா டேய், அப்பனும் புள்ளையும் சேர்ந்து வந்து களத்துல இறங்க போறீங்களா? சரியா? டேய், இன்னைக்கு ஆட்டம் களை கட்டும்டா. வாங்கடா, இன்னைக்கு ஒரு கை பாத்துடலாம். வாங்கடா, பாத்துடலாம். நானும் செங்கோட்டு வேலவர் குடும்பம் தான். வாங்கடா.
முடிஞ்ச சிலம்ப போட்டியில ஐயா செங்கோட்டு வேலர் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஜெயிச்சிட்டாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ இந்த ஊர்க்காரங்கிறத நிரூபிச்சிட்டப்பா. நன்றி. என்ன மாமா, முழு ஆட்டம் முழுங்கின மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சுகிட்டு இருக்கீங்க? என்ன சிவா கிண்டலா? நானே வலி தாங்க முடியாம உட்கார்ந்திருக்கேன், இதுல நீ வேற. சரி சரி இருங்க, வெந்நீர் எடுத்து வந்திருக்கேன், ஒத்தடை வச்சு விடுறேன். ஒத்தடமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன மாமா? வலிக்குது சிவா. இருங்க இருங்க. சிவா ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீட்ல இருக்கிற யாருமே என்ன கண்டுக்கலன்னு நினைச்சேன், ஆனா நீயாவது வந்து ஹெல்ப் பண்றியே, மனசார சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆசைய பாரு. நானா ஒன்னும் ஹெல்ப் பண்ணல. உங்கள் மனைவிதான் உங்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லி என்னை அனுப்பினார்கள். என்னது? இந்து கொடுத்து அனுப்புனாளா? ஆமா மாம்ச, அவங்க தான் அனுப்பி வச்சாங்க. மனசுக்குள்ள லவ் எல்லாம் இருக்கதான் செய்யுது, ஆனா வெளிக்காட்டிக்கு தான் மாட்டேங்கிறாங்க. உன்னையும் பாவையையும் சீக்கிரமே இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் இந்து. நாம நமக்கான வாழ்க்கைய கண்டிப்பா சந்தோஷமா வாழலாம். ஏன் மாம்ச, நானும் தெரியாம தான் கேக்குறேன். நான் தான் உங்களை அப்பவே களத்துல இறங்கி சண்டை போடுங்கன்னு சொன்னேன். அப்ப நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொன்னீங்க? என்ன பண்றது மாப்ள, உங்க அக்கா ஒருத்தன் தப்பா பேசும்போது என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி இப்படி ஒத்தடை வைக்க சொல்லுவான்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுக்காகவே எத்தனை தடவை வேணாலும் சண்டை போடலாம். அம்மா மொத்தம் ஆசை. ஒரு இடத்துல அடி வாங்கினா ஒத்தடை கொடுக்கலாம், இப்படி 1000 இடத்துல அடி வாங்கினா ஐசியூல தான் அட்மிட் பண்ணணும். வாங்க, உங்க பங்குக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கேன். ரிப்போர்ட் இருக்கே, நியூஸா? அப்படி என்ன செய்தி? இந்திராணி அண்ணி உங்களை மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆல்ரெடி வாசிச்சு முடிச்ச செய்தி. புதுசா ஏதாவது செய்தி சொல்ல.